Okay, pa. We'll start today's class. How to analyze programs. Last class la algorithm na enna, how to create programs அப்படிங்கறத பார்த்தோம். So today we are going to see how you can analyze the programs. So data structures அப்படிங்கறதே வந்து you are going to learn how you can represent the data in the memory. என்ன மாதிரியான ஃபார்மேட்ல நீங்க டேட்டாவை மெமரியில பிளேஸ் பண்ணலாம், அந்த மாதிரி பிளேஸ் பண்ணி அந்த மெமரியை ஹேண்டில் பண்ணும்போது how you can write an efficient programs, how you can create the programs. 5 aspects பார்த்தோம். So what are all the requirements? Design, analysis, coding, testing, verification. So இந்த எல்லா ஸ்டெப்ஸையுமே பார்த்தோம். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டில் ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமர் டெவலப் பண்ணும்போது இந்த எல்லா ஸ்டெப்ஸையும் அண்டர்கோ பண்ணி தான் will be able to create the ப்ரோக்ராம். அப்படி கிரியேட் பண்ண ப்ரோக்ராம்ஸை we have to analyze. நம்ம அனலைஸ் பண்ணணும், அது பெஸ்டான ப்ரோக்ராமா, பெஸ்டான அல்காரிதமா அப்படிங்கிறத நம்ம எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா there are certain aspects. So to develop skills for making the evaluative judgment, it is based on the following criteria. So ப்ரோக்ராம் வந்து நம்ம evaluate பண்றதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் நமக்கு வேணும், என்னென்ன கிரைட்டீரியாஸ் வேணும் அப்படின்னா does it do what we want it to do. ஸோ நம்ம என்ன பண்ண சொல்கிறோமோ அதை பண்ணுதா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு எகெயின் அந்த ஆதார் எக்ஸாம்பிள், கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆதார் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நடக்குதா, யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ அப்போது ஒரு பர்சனை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுற அந்த ஒர்க் நடக்குதா, தட் இஸ் வாட் வி வாண்ட். Second, does it work correctly according to the original specifications of the task? Original specifications என்னவோ அதுதான் first step requirement. That is done correctly. அது நடக்குதா. Is there any documentation? Third criteria என்னன்னு பார்த்தீங்கன்னா documentation இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன் அப்படின்னா those who develop the programs today will not be able to handle tomorrow. They may resign the job. அந்த பிளேஸ்க்கு இன்னொருத்தவங்க வருவாங்க, வரும்போது அவங்களுக்கு டாக்குமெண்டேஷன் இருந்தால் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ரோட்டீன்ஸ் கிரியேட்டட் இன் சச் வே தட் தே பெர்ஃபார்ம் லாஜிக்கல் சப்ஃபங்க்ஷன்ஸ். சப்ரோட்டீன்ஸ் இருக்கா, அதனுடைய லாஜிக்கல் சப்ஃபங்க்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுதா. இஸ் த கோட் ரீடபிள், கோட் ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பேஸ் பண்ணி we can judge based on these 5 criteria. இந்த 5 criteria பேஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராமை நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ இதில் பர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு பர்ஃபார்மன்ஸை நம்ம எவாலுவேட் பண்ணுறோம். இட் கேன் பி லூஸ்லி டிவைடட் இன்டு 2 மேஜர் ஃபேஸஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா a priori estimate, செகண்ட் அப்படிங்கிறது a posteriori testing. அதாவது a priori estimateங்கிறது ஃபர்ஸ்டே நம்ம ஒரு எஸ்டிமேஷன் பண்ணுறது, பிஃபோர் எஸ்டிமேஷன், அந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடியான எஸ்டிமேஷன். போஸ்டரி டெஸ்டிங் அப்படிங்கிறது நம்ம பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பண்ணக்கூடிய டெஸ்டிங். ஸோ இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன் கேன் பி டன். ஸோ ஃபர்ஸ்ட் கன்சிடர் தி ப்ரியாரி எஸ்டிமேஷன். அந்த ப்ரியாரி எஸ்டிமேஷன் பண்ணுறதுக்கு நம்மளோட ப்ரோக்ராமில் கன்சிடர் தேர் இஸ் சச் அ ஸ்டேட்மெண்ட் x is equal to x plus 1. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு we can identify 2 numbers for the statement. First அப்படிங்கிறது the amount of time a single execution will take. ஸோ எவ்வளோ நேரம் இந்த பர்டிகுலர் லைனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நமக்கு எடுத்துக்கும். The second அப்படிங்கிறது the number of times it is executed. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் லூப்புக்குள்ளே இருக்குது அப்படின்னா ஒரு லூப்பை வந்து நீங்கள் 100 times கொடுத்துருக்கீங்கன்னா 100 times எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ the amount of time, the number of times it is executed. Appa the product of these numbers will be the total time taken by the statement, which we call it as the frequency count. Appa இந்த frequency count அப்படிங்கிற ஃபேக்டர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி தான் ஒரு ப்ரோக்ராம் எவ்வளோ நேரம் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறத நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ x is equal to x plus 1 அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு 5 seconds எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோங்க, அஷ்யூம். ஏன்னா ஃபர்ஸ்ட் we have to consider first the amount of time. அப்போ நம்ம அந்த amount of time வந்து ஒரு 5 seconds அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்க. செகண்ட் the number of times. இப்போ ஒரு லூப்புக்குள்ளே இருக்கு, அந்த லூப் வந்து ஒரு 10 times எக்ஸிக்யூட் ஆகுது. நம்பர் ஆஃப் டைம்ஸ் அது 10 times அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ 10 into 5 அப்போ 50 seconds
இந்த லைன், இந்த பர்டிகுலர் லைன் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இட் will take 50 seconds to execute. So total 50 seconds எடுத்துக்கும் நமக்கு execution நடக்கிறதுக்கு. So that we call, that 50 seconds is the total statistics, which we call it as the frequency count, which is the total time taken for the execution of this particular statement. அப்ப இதை பேஸ் பண்ணி நம்ம அனாலிசிஸ் பண்ண முடியும். அதே மாதிரி it is impossible to determine exactly how much time it takes to execute any command unless we have the following information. நமக்கு இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் வேணும் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து the machine we are executing on, என்ன மெஷின், ஏன்னா ஒரு பர்டிகுலர் மெஷின்ல எக்ஸிகியூஷன் ஸ்பீடா இருக்கும், இன்னொரு மெஷின்ல எக்ஸிகியூஷனுடைய ஸ்பீட் கம்மியா இருக்கும். அதனால the மெஷின் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சா மட்டும்தான் எக்ஸாக்ட் டைம் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். செகண்ட், the machine language instruction set, அதனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அப்படிங்கறத பேஸ் பண்ணியும் டைம் வேரி ஆகும். Then the time required by each machine instruction set, ஒவ்வொரு மெஷின் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டுக்கும் எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறது. Then the translation a compiler will make from the source to the machine language. அப்போ source லாங்குவேஜ்ல இருந்து மெஷின் லாங்குவேஜ்க்கான டிரான்ஸ்லேஷன்கான அந்த கம்பைலர் என்ன எடுத்துக்கும். ஸோ இந்த எல்லா ஃபேக்டர்ஸும் தெரிஞ்சாதான் எக்ஸாக்ட் டைம் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ we can consider the 3 examples. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு இந்த ஃப்ரீக்வன்சி கவுண்ட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் இஸ் ஃப்ரீக்வன்சி கவுண்ட் அப்படின்னா the time taken for the total time taken for the execution of a statement, அதான் நம்ம ஃப்ரீக்வன்சி கவுண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ ஒரு x is equal to, there are 3 examples, x is equal to x plus 1 மட்டும் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்ல இருக்கு. செகண்ட் b-ல x is equal to x plus 1 lies within a for loop, ஒரு சிங்கிள் for loopல இருக்கு. தேர்ட் எக்ஸாம்பிள்ல x is equal to x plus 1 but it lies within 2 for loops. ஃபர்ஸ்ட் ஒரு இன்னர் for loop, அதுக்கு வெளியே ஒரு அவுட்டர் for loop. அந்த இன்னர் for loop வந்து n times, அவுட்டர் for loopம் n times எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் சினாரியோ. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஏங்கிற ப்ரோக்ராம்ல we assume the statement x is equal to x plus 1 is not contained within any loop, எந்த ஒரு லூப்லயுமே இல்ல அப்படிங்கறத அஸ்யூம் பண்ணிப்போம். அப்போ இதனுடைய frequency count என்னவா இருக்கும் அப்படின்னா, the frequency count is 1. அப்போ frequency count fc is equal to 1. இதுல இந்த first example frequency count is equal to 1. இதே next example b and c எடுத்துட்டீங்கன்னா, so இந்த x is equal to x plus 1 lies within a single for loop. அடுத்து x is equal to x plus 1 lies within 2 loops, ரெண்டுமே n times. இப்போ you assume n is equal to 10, n ஓட வேல்யூ 10 அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிட்டோம் அப்படின்னா, the frequency count or the order of magnitude அப்படிங்கும்போது இந்த previous exampleல 1, so first இதுக்கு 1, இந்த எக்ஸாம்பிளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா n ஓட வேல்யூ 10 ன்னு கொடுக்குறீங்க, for i is equal to 1 to 10, 10 times execute ஆகும். அப்போ x is equal to x plus 1 அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும்? 10 times. So it is equal to 10. So the frequency count up in இப்போ என்ன ஆயிடும்? 10. n is equal to 10 for this example b. n 10. So frequency count is also is equal to 10. So the frequency count in the first particular first example 1, second ரெண்டுக்குமே நம்ம n ஓட வேல்யூ 10 ன்னு அஸ்யூம் பண்றோம். So 1 is equal to 10, so 10 times execute ஆகும். So second exampleக்கு frequency count is equal to 10. Second exampleக்கு frequency count is equal to 10. fc is equal to 10. Second exampleக்கு பாருங்க, sorry, third example, it lies between 2 loops, so about 10, outer loop again 10, so 10 into 10 it is equal to 100, so frequency count is equal to 100 times. அப்ப இந்த particular
x is equal to x plus 1 ங்கிற single statement third loopல it will be executing 100 times. In second example it executes 10 times, so frequency count is 1 comma 10 comma 100 in all the three examples. So இப்போ the order of magnitude வந்து நம்ம ஒரு formula மெத்தட்ல கொடுத்தோம் அப்படின்னா sigma 1 sigma I sigma I squared. So இந்த த்ரீ ப்ரோக்ராம்ஸுக்கான ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூடுக்கான ஒரு ஃபார்முலா நம்ம ஜென்ரலைஸ்டு டேர்ம்ல எழுதணும் அப்படின்னா இட் இஸ் 1, செகண்ட் எக்ஸாம்பிளுக்கு I, தேர்ட் எக்ஸாம்பிளுக்கு I ஸ்கொயர்ட். So it is again they can be n comma n into n plus 1 by 2, n into n plus 1 into 2n plus 1 by 6. So இந்த மாதிரி ஒரு ஜெனரலைஸ்டு டேர்ம்ல நம்ம கொடுத்துட்டு ஒரு ஜெனரல் ஃபார்முலா ik is equal to n to the power k plus 1 by k plus 1 plus terms of lower degree. We also take another example, Fibonacci sequence. அப்போ Fibonacci sequence அப்படிங்கிற ஒரு sequence, hope you all know Fibonacci terms. So அதில் the addition of the first two numbers will give the third number. அப்போ 0, 1, 0 plus 1 will give you again 1, 1 plus 1 will give you 2, 1 plus 2 will give you 3, அதான் அடுத்த third number, 3 plus 5 will give you 8, then 8 plus 13, 21 இப்படியே போயிட்டே இருக்கும். So first previous ரெண்டு நம்பரோட வேல்யூ தான் third வேல்யூவா இருக்கும், that we call it as Fibonacci. அது ஜெனரலா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா fn is equal to fn minus 1 plus fn minus 2. So this is the general formula for Fibonacci. இப்போ இந்த Fibonacciக்கான ஒரு ப்ரோக்ராமை எடுத்துட்டு we are going to analyze the computing time of a program, which is a very important question or very important the way in which you can analyze the program. அப்போ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். So இதான் உங்க புக்ல இருக்க ப்ரோக்ராம். So you have statements 1 to 16 lines. First lineல இருந்து 16 line வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் இருக்கு. Procedure Fibonacci. So read second line. So இந்த statement பார்த்துக்கோங்க. Second statement read n. ஒரு நம்பர் வாங்குறீங்க. If n less than 0, print error stop. If n is equal to 0, print 0 stop. Less than 0 னா நம்ம எரர்னு சொல்லிடுறோம். Equal to 0 னா 0வை print பண்ணிட்டு stop. n 1 அப்படின்னா 1 print பண்ணிட்டு stop. இதுல if n is equal to 1 அப்படிங்கிறது 7th statement, print 1 அப்படிங்கிறது 8th statement. இது 5th, இந்த லைன் நம்பரை பேஸ் பண்ணி we are going to analyze. இது 6. Again this is 3, this is 4. ரெண்டு assumption fnm2 0, fnm1 1. So இந்த fnm2ங்கிறது வேரியபிளுக்கு 0, fnm1க்கு 1. இங்க ஆரம்பிக்குது 10th statementல a loop starts and ends at the 14th statement. இது வரைக்கும் ஒரு loop. For I is equal to 2 to n, do fn is equal to fnm1 plus fnm2. அப்போ fnm1 ஓட வேல்யூ என்ன வச்சிருக்கோம்? In the program la 9th statement la we have assigned. Can anyone answer? Fn is equal to fnm1 plus fnm2. இதுக்கு என்ன வேல்யூ வரும் இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது? Can anyone answer? Are you listening? fnm1 வந்து 1 ன்னு சொல்லிட்டேன், fnm2 0 ன்னு சொல்லிட்டோம் 9th ஸ்டேட்மெண்ட்லயே. Who is ready? Come on, Narmada. Ma'am, 1 ma'am. Yes, very good.
Yes, it is 1. Fn வந்து 0 plus 1, you will get 1. Fn வந்து it is equal to 1. Then FNM2 வந்து FNM1 assign பண்றோம். ஏன்னா second number, third number ஆயிரும். So, இப்போ FNM2 வந்து it will become 1. FNM2 வந்து second number, அதாவது ஒன்றும் இல்லை, இது 0 இருக்கு, 0, 1. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா third number 1 கிடைக்கும். 1 plus 1 you will get 2. மறுபடியும் 1 plus 2 you will get 3. 2 plus 3 you will get 5. Again 3 plus 5 you will get 8. 5, 8, 13 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். 8, 13, 20, 21 etc. அப்படி போயிட்டே இருக்கும். இதுதான் ஃபிபனாஷி சீரிஸ். ஸோ அப்போ இதில் 10th ஸ்டேட்மெண்ட்லேருந்து 14th ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் நம்ம ஒரு லூப்ல போட்டிருக்கோம். 16th ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் எஃப்என் எண்ட் ஃபிபனாஷி. ஸோ இந்த ப்ரோக்ராம்ல இந்த பாயிண்ட்ல ஸ்டில் இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ நம்ம ப்ரோக்ராமோட லாஜிக் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஒரு ஃபிபனாஷி எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறத பார்த்துருக்கோம். இதை வச்சு இந்த ப்ரோக்ராம் வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்குது எக்ஸிக்யூஷனுக்குங்கிறதா நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஹவு டு அனலைஸ் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்த ஸ்டெப் நம்ம அதை தான் பார்க்க போறோம். இந்த லாஜிக்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, இப்போ பாருங்க, the first problem in beginning and analysis. இப்போ நம்ம அனாலிசிஸ்க்குள்ள போக போறோம். ஸோ அனாலிசிஸ்ல என்ன பண்றோம் அப்படின்னா, is to determine some reasonable value of n. ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஸ்டெப்ஸ் 1ல இருந்து 9 to 15 வரைக்கும் எடுத்துக்கிறோம். இங்க n less than 0 இருக்கும்போது எவ்வளோ டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுது, n equal to 0னா அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, n is equal to 1னா எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது. One second. ஸோ இங்க பாருங்க, so read n. If n less than 0, print error. நம்ம ஃபிபனாஷி ப்ரோக்ராம்ல என்ன சொல்லிட்டோம், 0, 1, இந்த ரெண்டோட வேல்யூ தேர்ட் நம்பர், previous ரெண்டு தேர்ட் நம்பர், 2, 3, 5, 8, 13 இப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ பாருங்க, ஸ்டெப்ஸ் 1 எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்டெப் 1 வந்து எந்த கேஸா இருந்தாலும் அந்த என்னோட வேல்யூ லெஸ் தேன் 0வா இருந்தாலும், ஈக்குவல் டு 0வா இருந்தாலும், ஈக்குவல் டு 1, இந்த 3 கேட்டகரியில எந்த கேட்டகரியா இருந்தாலுமே அவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும்னா 3மே அட்லீஸ்ட் ஒன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுது. அதனால எல்லாத்துலேயுமே 1, 1, 1 போட்டிருக்கோம். அதனால we have placed as 1. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2க்கு வரீங்க. ரீட் n கண்டிப்பா ஒன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுது, அதனால 1, 1, 1. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வரீங்க. தேர்டுங்கிறது if n less than 0 ஒன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுது. எதுல n less than 0வா இருந்தா மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஆயிட்டு இந்த இடத்துல என்ன ஆயிடும், ஸ்டாப் ஆயிடும். அடுத்தது பாருங்க, n equal to 0 ஒன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். n equal to 1 அந்த 3 கண்டிஷனுமே ஒன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும்.
தேர்ட் ஸ்டெப்புக்கு n less than 0 இதை பிரிண்ட் பண்ணிடும். அடுத்தது தென் பார்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். கீழே ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து வராது, இதோட ஸ்டாப் ஆயிடும். ஏன்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருந்துச்சுன்னா ஃபோர்த் எக்ஸிக்யூட் ஆகுது, தென் பிரிண்ட், அதுக்கப்புறம் இந்த ஸ்டாப் என்கவுண்டர் ஆயிடும். இந்த ஸ்டாப்புக்கு அப்புறம் நமக்கு பின்னாடி வரக்கூடிய எந்த ஸ்டெப்ஸுமே ஒர்க் அவுட் ஆகாது. அதனால இங்க எல்லாமே 0 n less than 0 அப்படிங்கிற கேஸ் கன்சிடர் பண்ணும்போது. அடுத்தது பாருங்க, இங்க ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் இங்க 0 ஆகுது. இது 0வா இருந்துச்சு அப்படின்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. சரியா, தேர்ட் ட்ரூ ஆயிடுச்சு. அடுத்தது ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. இது ட்ரூவா இருந்தாதான் தென் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். n ஈக்குவல் டு 0னா தான் தென் பார்ட்டுக்கு போகும். ஃபிஃப்த் ட்ரூனா தான் சிக்ஸ்த் எக்ஸிக்யூட் ஆகும். இங்க பாருங்க, ஃபிஃப்த் ட்ரூ 5 1னா தான் 6 1 ஆகும், இல்லைன்னா 0 ஆயிடும். அதான் ஆஸ்பெக்ட். இங்க 5 1னா 6 1 ஆகும். செவன்த் ஸ்டேட்மெண்ட் 1 அப்படின்னா தான் எய்த் ஸ்டேட்மெண்ட் 1 ஆகும். 5 6 இங்க 7 8 எப்படி 1 ஆகுதுன்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த பார்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் 1னா ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் 1. எப்படி தேர்ட் ட்ரூனா தான் அடுத்து ஃபோர்த்துக்கே போகும், ஃபிஃப்த் ட்ரூனா தான் சிக்ஸ்த்துக்கு போகும், செவன்த் ட்ரூனா தான் எயித்துக்கு போகும். ஸோ இஃப் இட் இஸ் ட்ரூ, இந்த பார்ட் ட்ரூனா தான் இங்க தென் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதனால தான் இங்க தேர்ட் ட்ரூனா ஃபோர்த் ட்ரூ, ஃபிஃப்த் ட்ரூனா சிக்ஸ்த் ட்ரூ, செவன்த் ட்ரூனா எயித்து ட்ரூ. ஸோ அப்போ ரிமைனிங் 0. இப்போ இந்த 3 கேட்டகரி ஓகே. இந்த கேட்டகரி பாருங்க, இங்க வந்து எந்த ஒரு ஜெனரல் கிரைட்டீரியா, இங்க மேல என்ன வச்சுட்டோம், n less than 0, n equal to 0, n equal to 1 வச்சிருக்கோம். பட் இங்க இந்த டோட்டல் எக்ஸிகியூஷன் கவுண்ட் ஃபார் கம்ப்யூட்டிங்க்கு, ஸோ டோட்டலாக அந்த 16 லைன்ஸ் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எக்ஸிகியூஷன் கவுண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒன்னுடைய ஃப்ரீக்வன்சி எவ்வளோ டைம் எக்ஸிக்யூட் ஆகும், 8th ஸ்டெப் வரைக்கும், மறுபடியும் 9th ஸ்டெப்லேருந்து 16th ஸ்டெப் வரைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டெப்ஸ் 1லேருந்து 9 வரைக்கும் ஒன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். 4 6 8 எக்ஸிக்யூட்டே ஆகாது. ஏன் 4 6 8 எக்ஸிக்யூட் ஆகாது? ஃபால்ஸாக இருந்தது, ட்ரூவா இருந்தா மட்டும்தான் இந்த 4 6 8 வரும், இல்லைன்னா they will not be executed. So both commands in step 9 are executed once. Somebody is disturbing, please mute பண்ணுங்க. So now for n of times, how often is step 10 executed? Not n minus 1 but n times. அதாவது என்ன அப்படின்னா இந்த ஒரு ஸ்டெப் மட்டும், எது 10th ஸ்டெப் மட்டும் n டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். 11ல இருந்து 14 ஸ்டெப்ஸும் n minus 1 டைம்ஸ். எப்படி? இது வந்து for I is equal to 2 to n, அதனால n டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இது எல்லாமே n minus 1 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அதனால 14 வரைக்கும் n minus 1 டைம்ஸ், 15ம் 16ம் ஒன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ இது நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்றோம். இந்த ஃப்ரீக்வன்சி கவுண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே சொல்லிட்டோம். வாட் இஸ் ஃப்ரீக்வன்சி கவுண்ட்? the number of times it taken for executing a statement. அப்ப இந்த எல்லா frequency கவுண்டையும் நம்ம ஆட் பண்றோம். so 1 plus 1 plus 1, இது இந்த previous இந்த டேபிளேஷன்ல இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்றோம். 1 plus 1 plus 0 plus 1 plus 0 plus 0 plus 2 plus n plus 4n minus 4 plus 2, எல்லாத்தையும் என்ன பண்ணீங்கன்னா 9 minus 4 plus 5n கிடைக்கும். அப்போ 9 minus 4 5n, இந்த 5n plus 5. ஸோ இப்போ இக்னோரிங் கான்ஸ்டன்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆர்டர் ஆஃப் n. அப்போ ஆர்டர் ஆஃப் n அப்படின்னா the frequency count depends on the value of n. இப்போ nங்கிறது நம்ம 10 கொடுத்தோம் அப்படின்னா frequency count of அந்த Fibonacci series of 10 numbers generate ஆகும். அப்போ அந்த n-ஓட வேல்யூவை பேஸ் பண்ணி எக்ஸிகியூஷன் டைம் அப்படிங்கிறது இருக்கும்.
ஸோ இப்போ the frequency count அப்போ இந்த ஃபிபனாஷி எக்ஸாம்பிள் வச்சு how you can analyze அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா the computing time is order of n. ஏன்னா நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் two aspects priori estimate posteriori testing. priori estimateனா நம்ம ஃபர்ஸ்டே ஒரு எஸ்டிமேஷன் பண்றோம். அப்போ எஸ்டிமேஷன் பண்றதுக்கு நமக்கு என்ன ஃபேக்டர் வேணும், ஒரு ப்ரோக்ராம் எவ்வளோ நேரம் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிற ஃபேக்டர் நமக்கு வேணும். So priori, posteriori testing. So the amount of time a single execution will take. The second is number of times. So adha nama enna solrom and rende multiply panna frequency count. அப்போ அது என்ன மெஷின் அந்த எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணுவோம். பட் இந்த ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் x is equal to x plus 1 வச்சுட்டு மூணு எக்ஸாம்பிள்லையும் எவ்வளோ டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். we are taking the Fibonacci example. அந்த Fibonacci எக்ஸாம்பிளை frequency count calculate பண்ணிட்டு ஃபைனலா நம்மளோட கம்ப்யூட்டிங் டைம் கால்குலேட் பண்றோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி அல்காரிதம் கண்டிப்பா நீங்க கம்ப்யூட்டிங் டைம் மென்ஷன் பண்ணும். அது ஆர்டர் ஆஃப் n இருக்கலாம், n ஸ்கொயர்டு இருக்கலாம், n கியூப் இருக்கலாம், ஆர்டர் ஆஃப் n பிளஸ் n இருக்கலாம். ஸோ அது என்ன அப்படிங்கறத அந்த அல்காரிதம் வந்து எவ்வளோ நேரம் எக்ஸிக்யூட் ஆகுங்கிறத பேஸ் பண்ணி நம்ம மென்ஷன் பண்ணி ஆகும். ஸோ திஸ் இஸ் அபவுட் ஹவு டு அனலைஸ் ப்ரோக்ராம்ஸ். Next comes the arrays. ஸோ அரே அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு தெரியும். யூ ஹவ் லேர்ன்ட் அரே. இட் இஸ் ஆன் மீன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரிங் டேட்டா. அப்போ டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஃபர்ஸ்ட் நமக்கு வரதே இந்த அரே தான். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் நமக்கு அரே இருக்கும். அரே நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா கன்சிக்யூட்டிவ் செட் ஆஃப் மெமரி லொகேஷன்ஸ் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம். தே ஆர் ஆல்வேஸ் இம்ப்ளிமெண்டட் பை யூசிங் கன்சிக்யூட்டிவ் மெமரி. கன்சிக்யூட்டிவ் மெமரியை வச்சு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், பட் நாட் ஆல்வேஸ். It is a set of pair, index and value. For each index which is defined, there is value associated with that index. So the structure array value comma index. இப்போ ஒரு அரேக்கு நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றோம். அதனோட நேம் அரே. இதுல மூணு ஃபங்க்ஷன்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நம்ம வாட் இஸ் அரே டேட்டா ஸ்ட்ரக்சர் டெஃபினிஷன் பார்த்தோம். கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ட்ரிப்லெட்ஸ். ஸோ ஆக்சியம்ஸ், டெஃபினிஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ அப்போ இங்கே த்ரீ ஸ்ட்ரக்சர் அந்த டிக்ளரேஷனில் த்ரீ ஆக்சியம்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்கோம். கிரியேட், ரிட்ரைவ், ஸ்டோர். ஸோ அதில் அப்போ ஒரு அரே நம்ம கிரியேட் பண்ணலாம். அந்த அரேல இருக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸை ஸ்பெசிஃபை பண்ணி. டு யூ ஃபீல் எனி டிஸ்டர்பன்சஸ்? யாராவது மியூட் பண்ணாம இருக்கீங்களா? ஸோ கிரியேட், ரிட்ரைவ் அண்ட் ஸ்டோர். ஸோ ஒரு அரேல இருக்கிற அந்த இண்டெக்ஸ் வேல்யூவை மென்ஷன் பண்ணி நம்ம ஒரு வேல்யூவை ரிட்ரைவ் பண்ணலாம். ஸ்டோர் அப்படிங்கும் போது அந்த அரேயோட இண்டெக்ஸ் வேல்யூவை மென்ஷன் பண்ணி நம்ம ஒரு நியூ வேல்யூவை அந்த அரேக்குள்ள ஸ்டோர் பண்ணலாம். ஸோ ரிட்ரைவ், கிரியேட் கமா ஐ இது வந்து ஒரு எரரை கொடுக்கும். ஏன் அப்படின்னா கிரியேட் பண்ண உடனே நீங்க ரிட்ரைவ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா அதுல எந்த வேல்யூமே இருக்காது. ஸோ அந்த இடத்துல அது எரர். அடுத்தது ரிட்ரைவ், ஸ்டோர் aix, j is equal to if equal I, j then x else retrieve a, j. இந்த இடத்துல எரர் வராது. ஏன்னா நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸ்டோர் a அப்படிங்கிற ஸ்டோர்ங்கிற ஃபங்க்ஷன் மூணு ஃபங்க்ஷன் இருக்கு. கிரியேட், ரிட்ரைவ், ஸ்டோர். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணோன்னே ரிட்ரைவ் பண்ணா எரர் வரும். ஆனால் ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம ரிட்ரைவ் பண்ணோம்னா
எரர் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, there are three functions. Retrieve, it creates new empty array. New empty array-வா create பண்ணும். Retrieve-ங்கிறது input an array and an index and either returns an inappropriate value or an error. Store-ங்கிறது it is used to enter the new index value pair into the array. ஸோ உங்களுக்கு அரேனா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ யூ ஆர் ரெப்ரசன்டிங் an array by name. அது ஏ அப்படின்னு இருக்கலாம், பின்னு இருக்கலாம், சி, வாட் எவர் த நேம் யூ விஷ் யூ கேன் கிவ். அந்த அரேக்கு ஒரு லிமிட் இருக்கும், விச் கேன் பி ஆஃப் 10 அப்படின்னா 10 எலிமெண்ட்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அப்போ ஏ ஆஃப் 0ல இருந்தும் ஆரம்பிக்கலாம், 1ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஏ ஆஃப் 0ல இருந்து ஆரம்பிச்சிங்கன்னா 9 வரைக்கும் எடுத்துக்கும். ஏ ஆஃப் 0, ஏ ஆஃப் 1, ஏ ஆஃப் 2, எக்ஸெட்ரா அப் டு ஏ ஆஃப் 9. அப்போ ஏ ஆஃப் 0ல 10, ஏ ஆஃப் 1ல 20, 2ல 30, 9ல 90 வரைக்கும் நீங்க சேவ் பண்றீங்கன்னு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. But this is the array. அப்ப consecutive memory locations நம்ம சேவ் பண்ணுவோம். So it is structuring data. It is consecutive memory locations. They are implemented by consecutive memory, but not always. It is a pairs, set of pairs, index and value. Pair இருக்கு, index இருக்கு, value இருக்கு. இப்போ இந்த அரேல என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 functions நம்ம பார்த்தோம். Create, retrieve, store. ஒரு array, empty array create பண்ணலாம். Input an array and an index and it returns a value. Store அப்படின்னா நம்ம அந்த அரேல அந்த index value pair value mention பண்ணி ஒரு new value ஸ்டோர் பண்ண முடியும். இது வரைக்கும் you should be clear about the array.
இந்த அரேல லொகேஷனை மென்ஷன் பண்ணி of 2 அப்படின்னா you can store 30. அதே மாதிரி ஸ்டோர் பண்ண 30 we will be able to retrieving it. Next is the ordered list. Ordered list அப்படிங்கிறது ஒரு commonly found data object. So ordered list or linear list ன்னு சொல்லலாம். So for example, the days of a week, Monday, Tuesday, Wednesday, etc. up to அந்த 7 days வந்து நம்ம ஒரு லிஸ்டா மெயின்டைன் பண்ணி ஒரு ordered list அப்படின்னு கால் பண்ணலாம். The values in a deck card 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, Jack, Queen, King, Ace. So இது எல்லா valuesமே you are forming an ordered list. Card deck அப்படிங்கிற நேம் ஃபார்ம் பண்றீங்க. The floors of a building, basement, lobby, mezzanine, first, second, third. So இந்த எல்லாமே different floors of a building. அது ஒரு order list ஃபார்ம் பண்றோம். Or the years the United States fought in the World War II, 1941, 42, 43, 44 and 45. So இந்த எல்லாமே examples of the ordered list. So இந்த ordered listல என்னென்னலாம் operations perform பண்ணலாம்னா find the length of the list n. அப்போ இந்த மாதிரி ஒரு days of a week எடுத்துட்டீங்கன்னா length of the list என்ன இருக்கும் 7. இதே வந்து cards எடுத்துட்டீங்கன்னா so இங்க 3, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. அப்போ length of the list என்ன அப்படிங்கறத calculate பண்ணலாம். Read the list from left to right or right to left. Retrieve the ith element. Store a value to the ith position. Insert a new element at position I. ஏதாவது ஒரு in between ith positionல போய் insert பண்ணலாம். Delete the element at position I where I lies between 1 and n. 1ல இருந்து n-க்குள்ள அந்த ஏதாவது ஒரு I அப்படிங்கிற வேல்யூவை insert பண்ணலாம் இல்லைன்னா delete பண்ணலாம். So அப்ப இந்த ordered list நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா the common way என்னன்னா array. So array அப்படிங்கிற மெத்தட்ல நம்ம சேவ் பண்ணலாம். This will refer to as sequential mapping because using the conventional array representation we are storing ai and ai plus 1 into consecutive locations I and I plus 1 of the array. அடுத்தடுத்த லொகேஷன்ஸ்ல நம்ம பண்றதுனால நம்ம இத sequential mapping அப்படின்னு நம்ம கால் பண்ணலாம். So we can access the element values in either direction by changing the subscript values. It is only the operations 5 and 6 which require the real effort. So இந்த ரெண்டு தான் நமக்கு அதிகமான எஃபர்ட் தேவைப்படும். ஏன்னா in between ஒரு பொசிஷன்ல போறோம். So that அப்ப ith element நீங்க இன்சர்ட் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த எலிமெண்ட் வந்து அடுத்தடுத்த பொசிஷனுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். அதனால அது லிட்டில் பிட் கொஞ்சம் சேலஞ்சிங்கான இது அப்படின்னு சொல்றாங்க. So 4 basic arithmetic operations, addition, subtraction, multiplication, division அதுல பண்றோம். இப்போ ஒரு பாலினாமியல் எக்ஸாம்பிள் எடுத்துட்டு அந்த பாலினாமியல்ஸை இன்புட்டா கொடுத்து நம்ம எப்படி அதை ப்ராசஸ் பண்றோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். So first is to define how the polynomials as a computer structure. ஒரு பாலினாமியலை நம்ம எப்படி நம்ம கம்ப்யூட்டர்ல இது பண்றோம். So for a mathematical, a polynomial is a sum of terms where each term has a form axe. A to a xe அப்படின்னு சொல்றோம். இதுல xங்கிறது வேரியபிள், this x is a variable, a அப்படிங்கிறது coefficient, eங்கிறது exponent. So axe ன்னு சொல்றோம். இதுல x is a variable, a is a coefficient, e is the exponent. ஒரு பாலினாமியலை இந்த ஃபார்மேட்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போறோம். ஸோ இது மட்டுமே அப்ரோப்ரியேட் டெஃபினிஷன் கிடையாது. பட் when defining a data object நம்ம என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அவைலபிள், வாட் இஸ் their input and what is the output, அது என்ன பண்ணும் அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ணும். ஸோ a complete specification of data structure polynomial நம்ம இப்ப எடுத்துக்க போறோம். So for example, p is equal to 10x minus 12x cube minus 10x plus 0x squared அப்படிங்கறத நீங்க வந்து ரெப்ரசென்ட் பண்ணனும்னா அட்டாச் ஃபங்க்ஷனை இவ்ளோ டைம்ஸ் நம்ம கால் பண்ணி ஒவ்வொரு டைம் அட்டாச் பண்ணும்போது அது வந்து ஒரு பாலினாமியலை நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம்னு சொல்லிட்டோம். பட் இந்த இடத்துல உங்களுக்கு மீனிங் இருக்கான்னு பாருங்க. 10x minus 10x 10x minus 10x என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா ரெண்டும் கேன்சல் ஆயிருமா? ஸோ இந்த ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். இந்த 10x கேன்சல் ஆயிடும். ஸோ அவுட்புட் நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் 12x cube பிளஸ் 0x squared. இதுதான் நமக்கு கிடைக்கிற வேல்யூ, மைனஸ் 12x cube பிளஸ் 0x squared. ஸோ இதை நம்ம பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம இது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணும்போது attach of 4 terms, அதனால 4 times attach கால் பண்ணியிருக்கோம்.
அதுல 0, 10, 1. இதுல 0, 10, 1 அப்படிங்கிறது என்ன ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா இப்பதான் ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பார்த்தோம் AXE அப்படிங்கிற ஃபார்மேட். அதுல ஏங்கிறது கோஎஃபிஷியன்ட், எக்ஸ்ங்கிறது வேரியபிள். ஸோ அப்போ எது வேரியபிள் எது கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ 0, 10, 1 minus 12, 3 இந்த செகண்ட் வேல்யூ minus 10, 1, 0, 2. இதுல இந்த ரெண்டு வேல்யூ நம்ம கேன்சல் ஆகணும். இந்த 10, 1 இந்த 10, 1. அப்போ நம்ம அதை என்ன பண்றோம், அதை ரிமூவ் பண்றதுக்காக REM அப்படிங்கிற இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்றோம். ஸோ we would write REM P, 1 by the axioms. அப்ப அந்த REM உள்ள போட்டு அந்த அட்டாச்க்கு அப்புறம் இந்த அட்டாச்க்குள்ள இந்த ரிமூவ் ஃபங்க்ஷனை கால் பண்றோம் அப்படின்னா அந்த டேர்ம் ரிமூவ் ஆகி ஈச் ஸ்டெப்பா நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டு லாஸ்டா அட்டாச் 0, -12, 3, 0, 2 which give you -12x cube plus 0x squared. ஸோ இந்த வேல்யூ நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ரெண்டு அட்டாச் ஃபங்க்ஷன் மட்டும் இருந்தா போதும். ஏன்னா ரெண்டே டேர்ம், 4 டேர்ம் இருந்தப்ப 4 அட்டாச் இருந்தது, நடுவில் ஒரு டேர்ம் வேண்டாம், REM ஃபங்க்ஷனை கொடுத்து ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு பாலினாமியலை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா AXEங்கிற நோட்டேஷன்ல, மேத்தமேட்டிக்கல் நோட்டேஷன்ல ஒரு பாலினாமியலை ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதுல ஏங்கிறது கோஎஃபிஷியன்ட், எக்ஸ்ங்கிறது வேரியபிள், ஈங்கிறது எக்ஸ்போனன்ட். இந்த பாலினாமியலுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர், எப்படி ஒரு அரேக்கு ஸ்ட்ரக்சர் கொடுத்தோமோ இங்க பாலினாமியலுக்கும் ஸ்ட்ரக்சர் என்னெல்லாம் functions possible. So 0 அப்படின்னா it is a polynomial, is 0 of polynomial. அப்ப ரிசல்ட் பூலியன்னா ட்ரூ கிடைக்கும், இல்லைன்னா ஃபால்ஸ் கிடைக்கும். கோஎஃபிஷியன்ட் என்ன, அட்டாச் பாலினாமியல், கோஎஃபிஷியன்ட், எக்ஸ்போனன்ட், ரிமூவ் அதனோட ரிசல்டன்ட் வேல்யூ பாலினாமியலா தான் இருக்கும். எஸ் மல்டிப்ளை ரிசல்டன்ட் பாலினாமியல், add to polynomial is also a polynomial, multiply of two polynomial is a polynomial. இப்போ வந்து இதுல இருக்கக்கூடிய பாசிபிள் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கீழே இருக்கு, மேல இருக்கிறது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ். இதை பேஸ் பண்ணி நம்ம எழுதக்கூடிய ஆக்சியம்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. ஸோ இதுல வந்து ரெண்டு இஸ் 0 of 0 வந்து ட்ரூ, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 0, E வந்து 0. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பாசிபிள் ஆக்சியம்ஸ். இதை வந்து ஒரு கிளான்ஸ் நீங்க பார்த்துக்கலாம். இப்போ கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் இப்போ நம்ம பார்க்க போறது ரெண்டு பாலினாமியல் எடுத்திருக்கோம். AX is equal to 3x squared plus 2x plus 4. Bx is equal to x power 4 plus 10x cube plus 3x squared plus 1. இப்போ இந்த ரெண்டு பாலினாமியலையும் நம்ம ஆட் பண்ண போறோம். So we are going to add these two polynomials. AX is equal to, இப்போ நீங்க மேனுவலா can somebody help me, இப்போ இந்த ரெண்டு பாலினாமியல் ஆட் பண்ணீங்கன்னா இப்போ இந்த எந்த ஒரு ஆபரேஷனுமே இப்போ நான் பண்ணல, ஐ மீன் அல்கோரிதம்ல பண்ணல, மேனுவலா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வேல்யூ கிடைக்கும்? can somebody answer? அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹையர் எக்ஸ்போனன்ட் கிடைக்கும், x power 4, அடுத்தது x cube, அடுத்தது x squared, அப்புறம் x, அப்புறம் வந்து நார்மல் கோஎஃபிஷியன்ட் இருக்க டேர்ம் மட்டும் கிடைக்கும். ஸோ இப்போ AX-ஐயும் BX அப்படிங்கிற ரெண்டு பாலினாமியலையும் when I add, அதாவது C is equal to A plus B, A polynomial plus B polynomial, I will get C polynomial, A plus B. ஸோ இப்போ ஆட் பண்ணும்போது ஹையர் கோஎஃபிஷியன்ட் எங்க இருக்கு? No max students, simple max. First என்ன கிடைக்கும் C ல?
Suman, Akshaya, Rachana, Jaypriya, anybody try to answer? இந்த ரெண்டே என்ன ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஹையர் கோஎஃபிஷியன்ட் x power 4. Right. Who answered? Very good. X power 4. X power 4 plus next அப்படியே proceed பண்ணுங்க. 10x cube. Yes, very good. 10x cube plus 6x square. Very good. 6x squared plus 2x. 2x. 2x plus 5. 5. Plus 5. Very good. So C is equal to x power 4 plus 10x cube plus 6x squared plus 2x plus 5. இதுதான் நம்ம மேனுவலா நம்ம நீங்க இந்த ரெண்டே ஆட் பண்ணீங்கன்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர். ஸோ இதை வந்து இங்க பாலினாமியல் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா C பாலினாமியல் ஃபர்ஸ்ட் we have assumed it is equal to 0. While not is 0 of A and while not is 0 of B. Is 0 of A னா A polynomial 0 ஆகாத வரைக்கும் B polynomial 0 ஆகாத வரைக்கும் you have to enter into case மூணு case exponent A less than exponent B இல்ல exponent A equal to B இல்ல exponent A greater than exponent of B. So exponent of A less than exponent of B இந்த case எடுத்துக்கிறீங்க. So in the first case 3x squared இங்க x power 4 A exponent less than B exponent yes. அப்ப என்ன பண்றீங்க? C is equal to attach C comma coefficient of B comma exponent of B comma exponent of B. நம்ம என்ன பண்ணிடுவோம்? ரெண்டு எக்ஸ்போனன்ட்டையும் அதாவது B உடைய எக்ஸ்போனன்ட் நமக்கு எப்பவுமே ஹையர் கோஎஃபிஷியன்ட் ஹையர் எக்ஸ்போனன்ட் முன்னாடி வரணும். அப்போ எந்த இதை எக்ஸ்போனன்ட்டை இது பண்றேன்னு பாருங்க B. ஏன்னா B உடைய x power 4 தான் நமக்கு முன்னாடி வந்திருக்கு. அதுதான் நம்ம மேனுவலா போட்டப்பவும் கிடைச்சது. ஸோ அதை வந்து அப்படியே C ல அட்டாச் பண்ணிடுறோம். அடுத்த கேஸ் நம்ம உள்ள வரும்போது அப்ப இது ப்ராசஸ் ஆயிருச்சு. x power 4 ப்ராசஸிங் முடிஞ்சது, C ல அட்டாச் பண்ணிட்டோம். அடுத்தது நமக்கு என்ன கிடைக்கும்? x ஸ்கொயரையும் 10x கியூபையும் எடுத்துக்குவோம். அப்போ x கியூப் தான் நம்ம எடுத்திருக்கோம். அப்ப x கியூப் அப்படியே கொண்டு வந்து அட்டாச் பண்ணிடுவோம். ஸோ அப்போவும் எந்த கேஸ் நமக்கு கிடைக்கும்? ஸ்கொயர் x கியூப் எக்ஸ்பானன்ட் A லெஸ் தேன் எக்ஸ்பானன்ட் B. அப்ப B எக்ஸ்பானன்ட்டை கொண்டு வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். அப்ப இந்த ரெண்டு அட்டாச் ஆயிடுச்சு. அடுத்த தேர்ட் கேஸ் தேர்ட் டைம் வரும்போது எக்ஸ்போனன்ட் A is equal to exponent B. 3x ஸ்கொயர்டும் 3x ஸ்கொயர்டும் ஈக்குவல். அப்ப என்ன பண்றோம்? அட்டாச் C comma coefficient of A comma exponent of A plus coefficient of B comma exponent of B. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிருக்கோம். தெரியுதா? இங்க வந்து பிளஸ் அப்படிங்கிற ஆபரேஷனை வச்சு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா தான் 6x ஸ்கொயர்ட் நமக்கு கிடைக்கும். 6x ஸ்கொயர்ட். ஸோ அந்த கேஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அப்ப அந்த ரெண்டு ப்ராசஸிங்கும் முடிஞ்சுது. ஸோ அடுத்தது என்ன இருக்கும்? 2x. அப்படியே இங்க வந்து அங்க எதுவுமே இருக்காது. அப்ப 2x பிளஸ் அந்த ரெண்டையும் ஆட் பண்ணி ஃபைனலா ஆட் பண்ணிருக்கோம். ஸோ திஸ் இஸ் தி பாலினாமியல் அடிஷன் யூசிங் எந்த ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்? இந்த பாலினாமியல் ஆர்டர்ட் லிஸ்ட்குள்ள இந்த பாலினாமியலை வச்சு அடிஷன் பண்ணி காமிச்சிருக்கோம். இதையே நம்ம அரேவா மாத்திருக்கோம். ஸோ அரே இப்போ நம்ம எந்த கான்செப்டுக்குள்ள இருக்கோம்? ஆர்டர்ட் லிஸ்ட் எதுக்குள்ள இருக்கு? அரேல. ஸோ அதே அரேவா நம்ம கன்வெர்ட் பண்றோம். ஸோ A அரே, B அரே, C அரே. அப்போ லிமிட் என்ன? 1ல இருந்து 2m plus 1, 1ல இருந்து 2n plus 1, 1ல இருந்து 2n to m plus n plus 1. ஏன்னா இந்த ரெண்டினுடைய டோட்டல் இதுவும் வந்து C பாலினாமியலுக்கு கிடைக்கும். ஸோ இங்க PQR is equal to 2 அஷ்யூம் பண்ணிட்டு அந்த கேஸ் 3 கேஸ் அதே மாதிரி அரேவை வச்சு கம்பேர் பண்றோம். A ரெண்டோட எக்ஸ்போனன்ட் ஈக்குவலா இருந்தா என்ன? add the coefficient, store the exponent. A less than BQ, store the new term. புது டேர்மா போய் C ல சேவ் பண்றோம். AP greater than BQ. இந்த எக்ஸ்போனன்ட் A ஓட எக்ஸ்போனன்ட் greater than B ஓட எக்ஸ்போனன்ட்னா store the new term, advance to the next term.
இதுல ரிமைனிங் ஏதாவது டேர்ம்ஸ் இருந்தது ஏலன்னா அதை காப்பி பண்ணிருவோம், பில இருக்கிறத காப்பி பண்ணிருவோம், ஃபைனலா சில நம்மளோட ஆடட் பாலினாமியல் சேவ் ஆயிருக்கும். So that is array. Next last topic is sparse matrix. So matrix அப்படிங்கிறது ஒரு mathematical object which arises in physical problems. So அப்போ number of rows and columns நம்ம வந்து matrix சேவ் பண்ணுவோம். 2 matrix எடுத்துருக்கோம். So it is a 5/3 matrix. First example 5/3 matrix. So 5 rows 3 columns. Second matrix is a 6/6 matrix. இந்த matrixல இது வந்து square matrix. It is not a square matrix. In a number of rows is equal to columns, another square matrix. இங்க வந்து it is a sparse matrix. ஏன்னா most of the elements வந்து 0 0 இருக்கு. செகண்ட் பை எக்ஸாம்பிள்ல பாருங்க, மோஸ்ட்லி எல்லாம் நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து 0, only few நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ இங்க ஒரு 15 22 3. ஸோ இப்போ என்னன்னா நம்ம மேட்ரிக்ஸ் சேவ் பண்ணும்போது எந்த மாதிரி பேரா சேவ் பண்ணுவோம், the ith row jth column, இந்த ரோ இந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணுவோம். இதுல நிறைய நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அந்த நான் ஜீரோ எலிமெண்ட்ஸை மட்டும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். So the first matrix has 5 rows 3 columns, second 6 rows 6 columns. In general m by n matrix அப்படிங்கறத m rows n columns அப்படின்னு சொல்லுவோம். If m is equal to n நம்ம square matrix சொல்லலாம். If there are more zero entries, it is called as the sparse matrix. And the second example la paatha mari, so only 8 out of 36 possible elements are non-zero, adnala it is sparse matrix. Only 8 entries mattum da irukku, 1 2 3 4 5 6 7 8. இந்த 6 oda settingna 8 elements irukku. So each element of matrix is uniquely characterized by its row and column position. Adha I, j அப்படினு சொல்றோம். அப்போ ஒரு மேட்ரிக்ஸை 3 டியூபிள் ஃபார்ம்ல I, J, வேல்யூ அப்படிங்கிறத நம்ம சேவ் பண்ணுவோம். அப்போ இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறீங்க. இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் இது வந்து ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ். இந்த ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ்ல யூ ஹேவ் ஒன்லி 8 எலிமெண்ட்ஸ். ஸோ 8 என்ட்ரிஸ் தான் வரும். ஸோ இங்க பாருங்க 8 என்ட்ரிஸ் 1 2 3 4 5 6 7 8. ஸோ இந்த 8 என்ட்ரிஸ் இருக்கு. இந்த 8 என்ட்ரிஸையும் நம்ம ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸை ட்ரிபிள்ஸா சேவ் பண்றோம். I, J, வேல்யூ அப்படிங்கிற இந்த ட்ரிபிள்ல சேவ் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் இதுதான் ட்ரிபிள். ஸோ இந்த வேல்யூ என்னன்னா 6 ரோ 6 காலம்ஸ், டோட்டலா 8 வேல்யூன்னு சொல்லிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னது, ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் வேல்யூ 15. இங்க இருக்கா 15, ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம்ல 15. அடுத்தது செகண்ட் வேல்யூ என்னன்னா ஃபர்ஸ்ட் ரோல ஃபோர்த் காலம் 1, 4 22. அடுத்தது 1, 6 minus 15. இந்த மாதிரி சேவ் பண்றோம். So it is stored as a triple. ஏன்னா இந்த 8 என்ட்ரி போட்டா போதும், 36 என்ட்ரிஸ்ல நான் ஜீரோ, அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். யூ கேன் சேவ் அ மெமரி அப்படிங்கறதுக்காக ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ் போறோம். So we can go one step further and require that all 3 tuples of any row may be stored so that the columns are increasing. But transpose of the matrix அப்படின்னு சொல்லுவாங்க. Transpose அப்படின்னா if you interchange the row and column, it is called as the transpose. அப்ப I, J, வேல்யூங்கிறத if you convert to J, I, வேல்யூ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணீங்கன்னா that is called as the transpose. இப்போ அதே ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ் the same example, இங்க அதே 8 entries, but you have changed the rows and columns into the I, J where J, I are transfer பண்ணிட்டோம். So you have changed. So first row first column 15 and the I, J ரெண்டுமே 1 தான், அதனால அது அதே தான் இருக்கு. So அடுத்தது first row fourth column 22, 1 4 22 னு இருந்தது, இப்போ 4 1 22 னு change ஆகும். 4 1 22, 1 4 22 why you have changed to 1 4 22. That we call it as the transpose of a matrix. I, J value is being represented by J, I, value. So இதுக்கான ஒரு ஸ்கிரிப்டா பாத்தீங்க அப்படின்னா, for each row I take element I, J value and store it in J, I value of the transpose. So 1 1 15 becomes 1 1 15, 1 4 22 becomes 4 1 22, 1 6 minus 15 becomes 6 1 minus 15. இந்த I, J மட்டும் interchange ஆயிருக்கும், that is the transpose. இந்த transpose கான algorithm A matrix
sorry, A matrix A is a matrix and B is the transpose of a matrix. அப்போ MNT அப்படிங்கிறதுல 01, 02, 03 அந்த காலமோட வேல்யூவை எம்முக்கும் செகண்ட் இதோட எண்ணையும் டீயை வந்து தேர்டோட இதுலையும் சேவ் பண்றீங்க. ஸோ B of 0,1, B of 02, 03 NMT சேஞ்ச் பண்றோம். ஏன்னா டிரான்ஸ்போஸ் ஏவை வந்து B சேஞ்ச் பண்றோம். So for t less than 0, return q is equal to 1. ரெண்டு ஃபார் லூப் நெஸ்டட் ஃபார் லூப் எடுத்திருக்கீங்க காலம் 1 to n transpose by columnsக்கு p வந்து 1 to t for all non zero termsக்கு. If a of p comma 2 is equal to column அப்படின்னா b of q1 q2 q3 is equal to a of p2 p1 p3. ஸோ அடுத்த டேர்முக்காக q இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம். இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகி முடிக்கும் போது will be getting the transpose of the matrix. So this is about arrays and sparse matrix. With this we'll end today's session. Don't quit, I'll be posting the attendance link in the chat box. Do you have any doubt in today's class? இருந்தா கேளுங்க. I'm posting the attendance link. Attendance fill பண்ணுங்க. Last class ஓட recording I have shared in the Google Classroom. Google Classroomல போய் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. Book already post பண்ணிட்டேன். If you have any doubt, you can ask in Google Classroom. இல்ல நடுவுல வாட்ஸ்அப்ல வேணாலும் கேட்கலாம். Feedback form fill பண்ணிட்டு you can leave.